ஸ்டூடெண்ட் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறீங்க. டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வால்வ்டு இன் த ஃபாலோவிங் பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் லெட்டர்ஸ். ரைட் ட்ரான்ஸ்லேஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரொட்டேஷன். உனக்கு லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எது வந்து ரொட்டேஷனாக இருக்குது, எது வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது, எது வந்து ட்ரான்ஸ்லேஷனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த டயக்ராமை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த டிங்கிறது அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம் வந்து ரொட்டேஷன். இது வந்து ரிஃப்ளெக்ஷனில் இருக்குது. சரியா? இங்கே ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னா இது அப்படியே ரிப்பீட்டடாக தலைகீழாக நமக்கு தெரியும். ஓகேவா? இது அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்படி தெரியுதுனால இது ரிஃப்ளெக்ஷன். இதை பாருங்கள், எதுவுமே மாற்றம் கிடையாது. இங்கே எப்படி இருக்கோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு அப்படி வச்சுருக்காங்க. அப்போ இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? அதோட ஷேப்பு, டிஸ்டன்ஸ் எதுவுமே மாறவே இல்லை. இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது ட்ரான்ஸ்லேஷன். இங்கே பாருங்களேன், இது வந்து ரிஃப்ளெக்ஷன் தான். இங்கே ஒரு சென்டரில் ஒரு மிரர் வச்சாங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்கோ இங்கே உள்ளது அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி இருக்கும். அப்போ இது ரிஃப்ளெக்ஷன். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பார்த்தாவே தெரியுது. இந்த ஹெச்ங்கிறத 90 டிகிரி இப்படி திருப்பி வச்சுருக்காங்க. இது ரொட்டேஷன். தென் சிக்ஸ்த் ஒன்னை பார்த்தீங்க அப்படின்னாலும் இது வந்து ரிஃப்ளெக்ஷன் தான். சென்டரில் ஒரு மிரர் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்குது. ஸோ இதனால் இது ரிஃப்ளெக்ஷன் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரொட்டேஷன். ஏன்னா இப்படி வெர்டிக்கல் லைனில் இருக்கிறது எப்படி மாறுது, 90 டிகிரியில் ஹரிசாண்டலாக மாறிடுது. சரியா? இந்த நெக்ஸ்ட்டு இது வந்து ட்ரான்ஸ்லேஷன் தான். ஏன்னா இங்கே கேன் இருக்குது, அது அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பாருங்கள். இன் செஸ் எ நைட் கேன் மூவ் ஒன்லி இன் எல் ஷேப்டு பேட்டர்ன். செஸ்ஸில் நைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மூவ் பண்ண முடியும், அதை எல் ஷேப்பில் தான், எல் ஷேப் பேட்டர்னில் தான் அதை வந்து மூவ் பண்ண முடியும். அப்போ எல் ஷேப் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 வெர்டிக்கல் ஸ்கொயர் போகணும், அடுத்தது தென் 1 ஹரிசாண்டல் ஸ்கொயர் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ஹரிசாண்டல் ஸ்கொயர் போகணும், தென் 1 வெர்டிக்கல் ஸ்கொயர், 1 வெர்டிக்கல் ஸ்கொயர், தென் 2 ஹரிசாண்டல் ஸ்கொயர், ஆர் 1 ஹரிசாண்டல் ஸ்கொயர், தென் 2 வெர்டிக்கல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட் எ சீரீஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் டு மூவ் த நைட் ஃப்ரம் G8 to G5 அட் மோஸ்ட் 2 மூவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம 2 மூவ்க்கு அதிகமாகவே நம்ம கொண்டு போகலாம். அப்போ G8 to G5 அப்படிங்கிறதுக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு செஸ் பேடு வேணும். சரியா? அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு நமக்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செஸ் பேடு கொடுத்துருக்காங்க. இப்போது அதில் என்ன கொடுத்தாங்க, G8லேருந்து G5க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்னென்ன வேலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ G8ங்கிறப்ப இங்கே பாருங்கள், உனக்கு இது G, இது 8. G8 அப்படின்னா இங்கே இருக்க அந்த டயக்ராம். சரியா? இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களே இதில், இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நைட் வந்து G8ல் இருக்கிறது நம்ம எங்கே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா G5க்கு, இந்த G5க்கு நம்ம கொண்டு வரணும். அப்போது இங்கேருந்து எப்படிலாம் நம்ம மூவ் பண்ணலாம், எப்படிலாம் மூவ் பண்ணி இந்த G5க்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இது G8, அதுலேருந்து G5ங்கிறது எவ்வளோ இருக்குது, இந்த பாக்ஸ்லேருந்து 1 2 3 4th பாக்ஸில் இருக்குது. சரியா? அப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு தனியாக இங்கே ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், G8லேருந்து 1 2 3 4 இதான் G5. சரியா? அப்போ இங்கே இருக்கிறத எப்படிலாம் மூவ் பண்ணி நம்ம அந்த G5க்கு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த நைட் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது வந்து நைட்டு. இங்கே என்ன செஸ் பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இதை கொண்டு போகிறோம். எப்படி நைட்டு அப்படிங்கிறது எல் ஷேப்பில் தான் கொண்டு போக முடியும். அப்போது இங்கே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப் நம்ம கொண்டு போயிட்டு இந்த ஒரு ஸ்டெப்பு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த எல் ஷேப்பில் நமக்கு இப்படி வரும். ஓகேவா? அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிறத 1 2 3 இங்கே மூவ் பண்ணலாம், இந்த எல் ஷேப்பில் கிடைக்கும். சரியா? அடுத்தது இங்கே உள்ளதை 1 2 3 இந்த எல் ஷேப்புக்கு நமக்கு இப்படி கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உள்ளதை 1 2 3 இந்த எல் ஷேப்புக்கு நமக்கு இப்படி கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஒன் இங்கே உள்ளதை 1 2 3
இந்த எல் ஷேப்பில் G5 அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்துடலாம். சரியா? இந்த வே வந்து இந்த வேலையும் நம்ம போடலாம், இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறதும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ நைட்டுங்கிறது G8லேருந்து G5க்கு வர்றதுக்கான வே தான் நாங்கள் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? தென் 7th சம் பாருங்க. தி பிங்க் ஷேப் இஸ் கான்கரண்ட் டு ப்ளூ ஷேப்பு. Describe a sequence of transformation in which the blue shape is the image of pink shape அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது வந்து ப்ளூ ஷேப், இது வந்து ப்ளூ கலர் ஷேப்பு, இது வந்து பிங்க் ஷேப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விச் த ப்ளூ ஷேப், இந்த ப்ளூ ஷேப் அப்படிங்கிறது இமேஜ் ஆஃப் பிங்க் ஷேப்பு. அப்போ இது வந்து ப்ரீ இமேஜு, இது வந்து இமேஜ், இதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் இது. அப்போ இதை எப்படி மூவ் பண்ணி இங்கே கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 ஸ்டெப்பு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகிறாங்க. 3 ஸ்டெப்னா 1 2 3. அப்போ இங்கே இருக்கிறது இப்படி பாக்ஸ்க்கு நம்ம கிடைக்குமா? 3 ஸ்டெப் பாருங்கள். இதை அப்படியே நகர்த்துறோம். 1 ஸ்டெப்பு இங்கே நகர்த்தியாச்சா? அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப் நம்ம இங்கே நகர்த்திட்டோமா? சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 90 டிகிரி வந்து கிளாக் வைஸில் வந்து திருப்புறோம். கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி திருப்புறோம். ஓகேவா? இங்கே இருக்கிறது வந்து கிளாக் வைஸில் திருப்பணும் அப்படின்னா எப்படி வரும்? இங்கே இருக்கிறது கிளாக் வைஸ் திருத்தணும் அப்படின்னா இப்படி நேருக்கு வந்துடும். சரியா? இந்த நேருக்கு வந்துடும். ஓகேவா? சாரிப்பா, இதை கிளாக் வைஸில் திருப்பணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3 ஸ்டெப் நமக்கு இங்கே வந்துடுதா? இந்த பாக்ஸ் போல் நமக்கு கிடச்சிருமா? சரி, அதை கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி திருப்புங்க. அப்போ இதை அப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்படி கிடைக்கும். இந்த ஷேப்பில் நமக்கு இப்படி வந்துடும். சரியா? இப்போ 1 2 3 இந்த ஷேப்பில் நமக்கு இப்படி கிடைக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா இது எத்தனை ஸ்டெப் நம்ம மூவ் பண்ண போகிறோம்? இது வரைக்கும் இருக்கா? 1 2 3 4 5 5 ஸ்டெப் மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிரும். சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு வந்து லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 90 டிகிரி வந்து கிளாக் வைஸ் நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 5 ஸ்டெப் வந்து மேலே கொண்டு போக போகிறோம். இதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். சரியா? அதே போல் இங்கே இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுதான் வந்து ப்ரீ இமேஜ், இதான் வந்து இமேஜ், இதுலேருந்து தான் இது கிடச்சிச்சு. அப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பாருங்கள். 2 ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு 2 ஸ்டெப் லெஃப்ட் சைடு அப்படின்னா 1 2 இங்கே வந்துடும். ஓகேவா? இந்த ஷேப்பு இப்படி கிடச்சிரும். 2 ஸ்டெப் அப்படின்னா இங்கே வந்துடுமா, இந்த பேஸுங்கிறது இங்கே கிடச்சிருமா, இப்படி இருக்குமா? 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி நம்ம சுற்றணும். ஓகேவா? 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம சுற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து இப்படி நிமித்தி வச்சாப்புல போயிடும். ஓகேவா? அடுத்து 8th சம் பாருங்கள். ட்ரா த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஷேப்பு. ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணுறது. இங்கே ஒரு லைன் இப்படி வந்திருக்காங்களா, இங்கே ஒரு லைன் இப்படி வந்திருக்கா. அப்போது இங்கே இப்படியும் இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இது இதே போல் ட்ரா பண்ணோம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சென்டரில் பாருங்கள் 1 2 3 இந்த மீறுதா, அதே போல் 1 2 3 மீறுது. இந்த சைடில் வந்து 1 மீறுது, இந்த சைடில் வந்து 1 மீறுது. ஓகேவா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக மீறுது, இதுக்கு கீழே ஒரு ரோ ஃபுல்லாக மீறுது. இது மேலேயும் இந்த ரோவில் டச் ஆகலை, இந்த மேலேயும் ரோ டச் ஆகலை. இங்கே எப்படி இருக்கோ அது ஜஸ்ட் இப்படி இந்த சைடில் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ தான் ட்ரான்ஸ்லேஷன். இதோட டிஸ்டன்ஸ் எதுவும் மாறவே இல்லை பாருங்கள். ஓகேவா? இங்கே எப்படி இருக்கோ அதே போல் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் உனக்கு 1 2 3 4 இது போல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கணும். அப்போ இங்கேயும் வந்து சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது பாருங்கள். இது வந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே போல் தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த எண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இங்கே ஒரு பாயிண்ட் மீறுதா, அதே போல் நீ கேட்கலாம் இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அங்கேருந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு 2 ஸ்டெப்பு வந்து மீறும். அப்போ அது போல் ட்ரா பண்ணக்கூடாது. இங்கே 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இந்த பாயிண்ட் வருதா, அதே போல் இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வரப்போல் நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ இது வந்து இந்த எண்டிங்கில் வருது, அப்போ இதோட எண்டிங் இங்கே கிடைக்கணும், இதோட எண்டிங் இந்த லைனில் வருதுனால இது இங்கே கிடைக்கணும். இப்போ எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ ட்ரா பண்ணோம் அப்படின்னு நமக்கு இது போல் கிடைக்கும். சரியா? இந்த சைடில் எப்படி மீறுதோ அதே போல் இந்த சைடில் மீறும், இந்த சைட்லையும் மீறுது தான், இந்த சைடில் மீறும். சென்டரில் உள்ள அப்புறம் மீறுது. ஓகேவா? இங்கே ஒரு லைனும் இந்த ஒரு லைனும் மீறும். சென்டரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பரட்டி வரப்போல் நம்ம ட்ரா பண்ணணும் ரிஃப்ளெக்ஷன்.
அடுத்து ட்ரா த ரொட்டேஷன். ரொட்டேஷன் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி நம்ம திருப்பி வைக்கிறோம். ஓகேவா? அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. ட்ரா த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிவன் தட் ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இஸ் 4.5 cm அண்ட் வித் ஆஃப் சர்க்குலர் ரிங் இஸ் 2.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா 2 ரேடியஸ் நமக்கு தேவை. அதாவது இன்னர் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் நமக்கு தேவை. பட் ஆனால் அவங்க இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவுட்டர் ரேடியஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வித்து கொடுத்துருக்காங்க. வித்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அப்போ இங்கே பாருங்கள், இன்னர் சர்க்கிள் இங்கே பாருங்கள், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா இப்படி இருக்கும். 2 சர்க்கிள் இருக்குமா? இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஓஏன்னு சொல்லுவோம். இதுலேருந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து ஓபின்னு சொல்லுவோமா? அப்போ நமக்கு வித் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான என்ன, இந்த சர்க்குலர் ரிங்கோட ஃபார்முலா தான் வந்து வித் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ W = OB - OA இதுதான் இதோட ஃபார்முலா. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். OB - OA = W. ஓபியோட வேல்யூஸ் அவங்க கொடுக்கல, அதாவது அவுட்டர் சர்க்கிளோட வேல்யூஸ் அவங்க கொடுக்கல. மைனஸ் ஓஏ கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறது தான் ஓஏ 4.5 cm ஈக்குவல் டு வித் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க 2.5. இப்போ இந்த ஓபிங்க தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2.5 அப்படியே இருக்கும். இந்த -4.5 இந்த சைடில் வரப்போ +4.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஓபி ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.0ன்னு கிடைக்கும். 7.0 அப்படின்னா 7 cmன்னு அர்த்தம். அப்போ ஓபிங்கிற அவுட்டர் ரேடியஸ் நமக்கு கிடைக்கிது, இன்னர் ரேடியஸ் நமக்கு கிடைக்கிது. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே ட்ரா பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், காம்பஸ் எடுத்து ஒரு சென்டர் பாயிண்டில் 4.5 cm காம்பஸில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்னர் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்பேன். அதே பாயிண்டில் வச்சுட்டு 7 cm வந்து காம்பஸில் எடுத்து இந்த அவுட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் 10th சம் பாருங்கள். ட்ரா த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் கிவன் தட் ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள். இதில் அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, வித்து கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அவுட்டர் சர்க்கிள் வந்து 5.3 cm, அவுட்டர் சர்க்கிள் அப்படிங்கிறது ஓபி அப்படின்னு சொல்லுவோம். சர்க்குலர் ரிங்கு அதாவது சர்க்குலர் ரிங் அப்படிங்கிறது அந்த வித்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக சர்க்குலர் ரிங்கு. அப்போ அது W 1.8 cm கொடுத்துருக்காங்க. அப்போ அதே சேம் ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். ஓபியோட வேல்யூஸ் வந்து 5.3, அவுட்டர் சர்க்கிளோடது 5.3, இன்னர் சர்க்கிள் கொடுக்கல, ஈக்குவல் டு W வந்து 1.8, வித்து வந்து 1.8. இந்த மைனஸ் இந்த ஓஏங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த சைடில் இந்த 1.8 அப்படியே இருக்கும். இந்த 5.3 போகிறப்போ -5.3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -3.5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூஸ் -3.5, போத் சைட் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ OA = 3.5 cm அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்னர் சர்க்கிள் நமக்கு என்ன கிடைக்குது 3.5 cm, அவுட்டர் சர்க்கிள் நமக்கு என்ன கிடைக்குது 5.3 cm. இதை ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு சென்டர் பாயிண்டில் காம்பஸில் 3.5 cm எடுத்துகிட்டு ஒரு இன்னர் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே சென்டர் பாயிண்டில் 5.3 காம்பஸில் 5.3 cm எடுத்துகிட்டு அவுட்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 4.3 ஃபினிஷ் ஆயிடுச்சு.